இறைவியை சூஸ் பண்ண ரீசன் வந்து அவங்க சட்டில் மேக்கப் லுக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான். ஆக்சுவலாக அப்போ அவங்க ஹேர் ஸ்டைலுமே நல்லா தான் சொல்லித்தராங்க. நான் செலக்ட் பண்ணது வந்து 1-on-1 செக்ஷன் தான் பண்ணியிருந்தேன். எப்படி இருக்குன்னு ஸ்டார்டிங் கொஞ்சம் பயந்தேன். பட் ஆனால் அவங்க சொல்லித்தரது வந்து கைடன்ஸ் அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு சிஸ்டர் மாதிரி தான் எல்லாமே சொல்லித் தருவாங்க. எத்தனை வாட்டி டவுட் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ஹேர் ஸ்டைலில் வந்து பேசிக்காக எல்லாமே சொல்லிக் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம பில்ட் பண்ணுறது தான் எல்லாமே. ஸோ இதுவுமே நான் அந்த மாதிரி தான் பண்ணேன். நான் சில ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொல்லிக் கொடுத்ததையும் வச்சு இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். சாரீ ட்ரேப்பிங்கும் அதில் அந்த பேக்கேஜில் இருந்தது. அதுவுமே எனக்கு வந்து ஒரு 1 டேலேயே நான் ஈஸியாக ப்ரீப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்ணலாம், பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன். எப்படி ஆன் ஸ்பாட் ட்ரேப்பிங்கும் எப்படி அதெல்லாமே நல்லா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. நல்லாவும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் அது எல்லாமே நல்லா வந்துடும். நெக்ஸ்ட்டு நெயில் எக்ஸ்டென்ஷனும் இருந்துச்சு. அதில் நெயில் எக்ஸ்டென்ஷன் முடிச்சுட்டு நெயில் ஆர்ட்டும் ட்ரை பண்ணியிருந்தேன். அது எல்லாமே நெயில் ஆர்ட் அதே மாதிரி ஹேண்ட்லேயும் டெம்பரரி நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்தேன். அது ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு பண்ணி. அதுவுமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இவங்க பேக்கேஜ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. சொல்லி தரதுமே நல்லா இருக்காங்க. ஃப்ரெண்ட்லியாக நல்லா சொல்லி தருவாங்க.